ஜென்ரலா இப்போ வந்து எம்பிபிஎஸ் படிக்க ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அது வந்து நீட் வந்து கிளியர் பண்ணிட்டு அது ஒரு 2-3 தடவை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் அதெல்லாம். அஃப்கோர்ஸ் அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு கனவுகள் எல்லாமே அதுல அடங்கி இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு அப்ராட்ல எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? அதாவது இந்தியாவை பொறுத்த வரையிலும் இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நீட்ல பாஸ் ஆகிருக்கணும். ஆனால் நீட்ல பாஸ் ஆன எல்லாருக்குமே இங்கே எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இல்லை. அதுக்கு உண்டான சேர்க்கை இடங்களுமே இந்தியாவில் பற்றாக்குறையா இருக்கு. ஸோ இப்போ மாணவர்களோட அடுத்த சாய்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ வந்து அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கிறது தான் அவங்க எம்பிபிஎஸ் படிக்கணும் விரும்புகிறப்போ இந்த அவங்களுடைய கனவு நிறைவேறதுக்குள்ளான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெளிநாடுகளை தேர்வு செய்யறப்போ பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து முக்கியமான சில பாயிண்ட்ஸை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன அப்படின்னா 2021 நம்மளுடைய இந்திய தேசிய மருத்துவ ஆணையம், அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சொல்லக்கூடிய NMC வந்து 2021 ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டியூரேஷன். அந்த டியூரேஷன் வந்து இந்தியாவில் போட 54 months மினிமம் அந்த படிக்கக்கூடிய காலத்தின் அளவு இருக்கணும். ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கணும். மூணாவது வந்து நம்ம நாட்டில் ஒரு மாணவர் எம்பிபிஎஸ் படிக்கிறப்போ 19 மேஜர் சப்ஜெக்ட்ஸை படிப்பாங்க நம்ம நாட்டில், எல்லாமே சேர்த்து. ஆமா, நம்ம நாட்டில் இது போல 19 சப்ஜெக்ட் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நாடாகவும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாகவும் இருக்கணும். அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க ஃபாரின்ல படிச்சு முடிச்சுட்டு வர்றப்போ 1 year இன்டர்ன்ஷிப் அந்த கண்ட்ரியோட ஹாஸ்பிட்டல்ல, யூனிவர்சிட்டியோட ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு, அதாவது 4.5 வருஷமோ 5.5 வருஷமோ 6 வருஷமோ நீங்க வெளிநாடுகள்ல அந்தந்த ஒரு கண்ட்ரியும் ஒரு டியூரேஷன் வச்சிருக்காங்க. அந்த டியூரேஷனை பொறுத்து படிச்சு முடிச்சுட்டு 1 வருஷம் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு அந்த கண்ட்ரியில உள்நாட்டு மாணவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் நம்ம இந்திய மாணவர்களுக்கும் கொடுக்கணும். அப்படி படிச்சுட்டு இந்தியா திரும்புறப்போ மட்டும்தான் இந்தியாவில் FMG தேர்வை எழுத முடியும். நீங்கள் அந்த நாட்டில் படிச்ச டிகிரி இந்தியாவில் செல்லுபடியாகும். ஸோ அப்போ இந்த எல்லா நாம்ஸும் ஒத்து போற கண்ட்ரி எது அப்படின்ற வெரிஃபை பண்ணிட்டு போய் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா பல பெற்றோர்கள் பல மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த கேள்வி பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க போய் படிக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் படிச்சுட்டு இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க போய் படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு நினைச்சு படிக்க வைக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ கவனிக்க வேண்டியது, அந்த நாட்டில் 2021 முன்னாடி போய் படிச்சதை பத்தி பிரச்சனையே கிடையாது. 2021 அப்புறம் NMC கைட்லைன்ஸ் படி நீங்க படிச்சா மட்டும்தான் நீங்க படிக்கக்கூடிய மருத்துவ பட்டம் இந்தியாவில் செல்லுபடியாகும், இல்லைன்னா இந்தியாவில் செல்லுபடியாகும். ஸோ எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இதுல கரெக்டா NMC கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத வெரிஃபை பண்ணி படிக்க வேண்டியது இவங்களுடைய கடமை. ஸோ இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க எப்போ வேணாலும் நம்ம சன்லைட் எஜுகேர் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுக்கு அதுக்கு உண்டான தகவல்கள் கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். ஸோ ஒரு மாணவர் தரமான MBBS படிப்பு படிக்கிறதுக்கு இந்தியாவை போலயே ஒரு சிறந்த நாடு இருக்கு அப்படின்னா திமோர் லெஸ்டே மட்டும்தான். ஸோ இந்த கண்ட்ரியில் நீங்கள் அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய 2 காலேஜோட ஆத்தரைஸ்டு அட்மிஷன் பார்ட்னரான சன்லைட் எஜுகேர் பிரைவேட் லிமிடெடை ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்க, நேரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, காலேஜில் அட்மிஷன் போடுங்க, உங்களோட MBBS கனவை நனவாக்குங்க.